கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 14 வசனம் 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலக காரியங்களுக்கும் உலகத்தின் பொருட்களிலும் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இல்லாமல் உலக காரியங்களை வெறுத்து கர்த்தரை நேசித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரை வாஞ்சித்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலக ஆசை இச்சைகள் மாம்ச கிரியைகளை வெறுக்காவிட்டால் நாம் கர்த்தருக்கு சீஷராய் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்துள்ளார். ஆனால் அதில் நிறைவில்லாதவர்களாக போதும் என்கிற மனதில்லாமல் பண ஆசை உள்ளவர்களாய் பொருளாசை உள்ளவர்களாய் நாம் இன்னும் செல்வம் சேர்க்க வேண்டும், இன்னும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு உலகத்தை சார்ந்து பிறருக்கு உதவி செய்யாமல் ஏழைகளுக்கு இரங்காமல் சுயநலத்தோடு நாம் வாழ்வோமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஏழைகளுக்கு இறங்கி நம்மால் முடிந்த மட்டும் நற்காரியங்களை செய்து பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பாரானால் அந்த சூழ்நிலையில் நம்மால் முடியும் என்றால் நாம் மனமுவந்து செய்கிறவர்களாய் அது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். மாறாக நாம் சுயநலத்தோடு பிறருக்கு உதவாமல் நாம் செயல்படுவோமானால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாறாக நாம் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே நாம் நம்மிடம் இருப்பவற்றில் ஏழைகளுக்கு இறங்கி வாழ்வோம். உலகப் பொருட்கள் மேல் அதிக வாஞ்சையோடு செயல்படாமல் உலகம் மாயை என்பதை உணர்ந்து உலகத்தின் பொருட்கள் யாவும் அழிந்து போகும் என்பதை உணர்ந்து கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்ததான வாஞ்சையோடு வாழ்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் குறித்ததான வாஞ்சை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் இந்த உலகத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துவார். ஆகவே ஒருபோதும் உலக ஆசை உள்ளவர்களாய் வாழாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அதற்கேற்ற காரியங்களை செய்வோம். அவர் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உலகத்தை வெறுத்து உம்மை நேசித்து உமக்கடுத்த காரியங்களை பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உலக ஆசை எங்களை அடிமைப்படுத்தாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.